அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நமது சோளிங்கர் நகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மேதின பொதுக்கூட்டத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற இதய தெய்வம் அம்மா தொழிற்சங்க பேரவையின் செயலாளர் அன்பு சகோதரர் செல்லப்பாண்டி அவர்களே, இந்த மேதின நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தின் தலைவர் பெரியவர் கோபால் அவர்களே, அவரது அருமை புதல்வரும் கழக தேர்தல் பிரிவு செயலாளரும் நமது வெள்ளூர் மண்டல பொறுப்பாளருமாகிய ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி என்ஜி பார்த்திபன் அவர்களே, இங்கே நம்மோடு கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் அன்பு சகோதரர் ரங்கசாமி அவர்களே, கழகத்தின் துணைத் தலைவர் அருமை பெரியவர் கோமிகி மணியன் அவர்களே, முன்னாள் அமைச்சரும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளருமாகிய அன்பு சகோதரர் ஜி செந்தமிழன் அவர்களே, கழகத்தின் பொருளாளர் எனது அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வீரபாண்டியார் அவர்களே, கழகத்தின் தலைமையிலே செயலாளர் அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தொட்டியம் ராஜசேகரன் அவர்களே, கழகத்தின் தேர்தல் பிரிவு செயலாளர் அன்பு சகோதரர் விபி குமரேசன் அவர்களே, முன்னாள் வாரிய தலைவரும் கழகத்தின் கொள்கை பொறுப்பு செயலாளரும் இந்த பொதுக்கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளருமாகிய அன்பு சகோதரி சிஆர்எஸ் அவர்களே, கழகத்தின் அமைப்பு செயலாளர் எனது அருமை சகோதரர் கரிகாலன் அவர்களே, முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமாகிய அருமை பெரியவர் பாண்டுரங்கன் அவர்களே, அன்பு சகோதரர் டிபி முத்துக்குமார் அவர்களே, நமது திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எனது அன்பு தம்பி ஞானசேகரன் அவர்களே, திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் மாகி வரதராஜன் அவர்களே, வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி சத்யா என்கிற சதீஷ்குமார் அவர்களே, திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் சங்கம் பரந்தாமன் அவர்களே, கழக இளம் பெண்கள் பாசறையின் செயலாளர் அருமை சகோதரி சோபனா நடராஜன் அவர்களே, அன்பு சகோதரர் விடி தர்மலிங்கம் அவர்களே, அருமை சகோதரர் காட்பாடி எஸ் ராஜா அவர்களே, அன்பு சகோதரர் வி குமார் அவர்களே, எம்ஜே பாலசுப்ரமணியம் அவர்களே, PAK சண்முகசுந்தரம் அவர்களே, சகோதரர் SDK அருண்குமார் அவர்களே, ஹரிசங்கர் அவர்களே, திரு சத்தியமூர்த்தி அவர்களே, SL கண்ணன் அவர்களே, நீலகண்டன் அவர்களே, நமது அம்மா தொழிற்சங்க பேரவையின் நிர்வாகிகள் நெல்லை பரமசிவன் அவர்களே, CTCM கருணாகரன் அவர்களே, கே தவமணி அவர்களே, இணைச் செயலாளர் சகோதரர் கலைச்செல்வன் அவர்களே, மாநில போக்குவரத்து பிரிவு தலைவர் சகோதரர் TS அறிவகம் அவர்களே மற்றும் அம்மா தொழிற்சங்க பேரவையின் மாநில மாவட்ட நிர்வாகிகளே, நமது சோளிங்கர் நகர்கழக செயலாளர் அருமை சகோதரர் சீனிவாசன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் M பழனி அவர்களே, நெமிலி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் TG மணி அவர்களே, காவேரிப்பாக்கம் ஒன்றிய கழக செயலாளர் அருமை சகோதரர் சிட்டிபாபு அவர்களே, காவேரிப்பாக்கம் பேரூராட்சியின் செயலாளர் அருமை சகோதரர் ரவி என்கிற குட்டி அவர்களே, நெமிலி பேரூராட்சி கழக செயலாளர் சகோதரர் குமார் அவர்களே, பணப்பாக்கம் பேரூராட்சி கழக செயலாளர் அருமை சகோதரர் B ஹேமச்சந்திரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு
சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் வேதாச்சலம் அவர்களே, திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை சகோதரர் ஏழுமலை அவர்களே, திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் லக்கி முருகன் அவர்களே, சேலம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் கே மாதேஸ்வரன் அவர்களே, தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எனது அன்பு சகோதரர் ஏழுப்பட்டி பாலு அவர்களே, கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் கேஜிபி ராஜாமணி அவர்களே, கழக அமைப்புச்சாரா ஓட்டுநரின் செயலாளர் அன்பு சகோதரர் குட்வில் குமார் அவர்களே, கழக மாற்றுத்திறனாளிகள் நல அணியின் செயலாளர் எனது அன்பு தம்பி தினகரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நமது ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கழகம் மற்றும் சார்பு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, வெள்ளூர் மண்டலத்தைச் சேர்ந்த கழகம் மற்றும் சார்பு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, பிற மாவட்டங்களிலிருந்து மாவட்ட செயலாளர் அவர்களுடனும் துணை பொதுச் செயலாளர்களுடனும் பொருளாளர் அவர்களுடனும் தேர்தல் பிரிவு செயலாளர்களுடனும் கொள்கை பிறப்பு செயலாளர் அவர்களுடன் வந்திருக்கின்ற கழகத்தின் பல்வேறு பொறுப்பிலே இருக்கின்ற நிர்வாகிகளே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற ராணிப்பேட்டை மாவட்ட அம்மா தொழிற்சங்க பேரவை செயலாளர் சகோதரர் ஜெகதீசன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தின் ஆணிவேர்களாகிய எங்களை எல்லாம் வழிநடத்துகின்ற செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, நமது ராணிப்பேட்டை நகரத்தைச் சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, ஊடகத்துறையைச் சேர்ந்த நண்பர்களே, தொழிலாளர் வர்க்கத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நமது சோளிங்கர் நகரிலே இன்றைக்கு சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், சோளிங்கர் என்றாலே அது பெரியவர் கோபால் அவர்களையும் அவரது அருமை புதல்வர் எனது அன்பு தம்பி பார்த்திபன் அவர்களையும் குறிக்கின்ற ஒரு சொல்லாகும். ஏதோ உங்கள்கிட்ட கைத்தட்டல் பெறுவதற்காக சொல்லவில்லை. புரட்சி தலைவர் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலே, அவரது கடைசி காலகட்டத்திலே 85, 86, 87 நான் செக்மகளூரிலே படித்துக் கொண்டிருந்தாலும் அப்பொழுது அடிக்கடி சென்னைக்கு வரும்பொழுது எனது சித்தியோடு அம்மா அவர்களை சந்திக்க போயஸ் கார்டன் பல முறை செல்வது உண்டு. குறிப்பாக 86, 87 இறுதியிலே புரட்சி தலைவர் அவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற வரை 86, 87 நான் சென்னையிலேயே இருந்த காரணத்தினால் அடிக்கடி அம்மா வீட்டிற்கு செல்லும் பொழுது, நான் செல்லும் பொழுதெல்லாம் வார வாரம் சனிக்கிழமை அன்று அங்கே தவறாது வருகை புரிந்திருப்பார் நமது கழகத்தின் தலைவர் பெரியவர் கோபால் அவர்கள். புரட்சி தலைவர் காலத்திலே சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். இதே தெய்வம் அம்மா அவர்களின் தீவிர தொண்டர். வரும்பொழுதெல்லாம், இப்பொழுதுதான் சோளிங்கர் மலைக்கு ரோப்கார்லாம் இருக்கு, அப்ப நடந்தே சென்று அம்மா அவர்கள் பெயரிலே அர்ச்சனை செய்துவிட்டு அந்த பிரசாதத்தோடு அங்கு அம்மா அவர்கள் வீட்டிலே வந்து அம்மா அவர்களை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட இல்லாமல் அங்கே உள்ள உதவியாளர்களிடம் இந்த பிரசாதத்தை அம்மா அவர்களிடம் சேர்த்து விடுங்கள் என்று கொடுத்துவிட்டு ஒரு 10 நிமிடம் அங்கே அமர்ந்து விட்டு அவர் பாற்ற கிளம்பி போயிட்டு இருப்பார். நான் அப்பொழுது அங்கே வரும்பொழுது அவரிடம் பேசிக் கொண்டிருப்பேன். நான் அம்மா அவர்களை அவர்களது வீட்டிலே சந்திக்க வருகின்ற பொழுதெல்லாம் சந்தித்த முதல் புரட்சி தலைவரின் தொண்டர் அவர். அவர் மீது என்றைக்கும் எனக்கு பற்று பாசம் இருக்கும். 89 சட்டமன்ற தேர்தலிலே இங்கே சேவல் சின்னத்திலே போட்டியிட்ட பொழுது அன்றைக்கு காங்கிரஸ் தனியாக நின்றது, நமது
புரட்சி தலைவரின் இயக்கம் இரண்டாக பிரிந்து நின்ற பொழுது, அன்றைக்கு காங்கிரஸ் இங்கே வெற்றி பெற்ற பொழுது இரண்டாவது இடத்தை பெற்று சிறப்பான வாக்குகளை பெற்றவர். அதற்கு பிறகு எனக்கு தெரிந்த அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று இங்கே பணியாற்றியவர். அம்மா அவர்களால் பெரிதும் மதிக்கப்படக்கூடியவர். உண்மையிலே சொன்னால், நான் 2011 அம்மா அவர்களால் நீ இனி உனது பணிகளை பார் என்று சொல்லி அனுப்பிய பிறகு, அப்பொழுது மாவட்ட செயலாளராக வந்து பிறகு 2016 சட்டமன்ற உறுப்பினராக வந்த பார்த்திபன் அவர்களே எனக்கு அவ்வளவாக பரிச்சயம் இல்லை. ஆனால் அம்மா அவர்கள் 2016 டிசம்பரில் நம்மை விட்டு மறைந்த பிறகு 2017 துணை பொதுச் செயலாளராக இருந்த என்னை கழகத்தை விட்டு அன்றைக்கு நீக்கப்பட்ட பொழுது, என்னோடு தமிழ்நாட்டிலே இருந்த லட்சம் அம்மாவின் தீவிர தொண்டர்கள் அணிவகுத்த பொழுது, அன்றைக்கு என்னோடு வந்த 21, 23 சட்டமன்ற உறுப்பினர்களிலே சகோதரர் பார்த்திபன் அவர்களும் ஒருவர். நான் பலமுறை பார்த்திபன் அவர்களுடன் கேட்க நினைத்து, பின்பு கடந்த ஆண்டு ஒரு முறை இங்கே வேலூர் பகுதிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்த பொழுது, இந்த 7 ஆண்டுகளிலே பார்த்திபன் அவர்கள் அப்பாவை போன்று என்னோடு நெருக்கமாக பழகிய பிறகு நான் கேட்டேன், பார்த்திபன், முதல் முறையாக நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள். உங்களது தந்தையார் எனக்கு மிகவும் வேண்டியவர், அம்மாவின் தொண்டர். ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே உங்களது பதவியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு இளைஞராக முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக என்னோடு அணிவகுத்திருக்கிறீர்களே, அதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அவர் தந்தை சொல்லை தட்டாத பிள்ளை. எனது அப்பா திரு கோபால் அவர்கள் உங்களை பற்றி நிறைய சொல்லுவார். இன்றைக்கு வேண்டுமானால் அவர் சோதனைகளை சந்திக்கலாம். வருங்காலத்திலே அடுத்த தலைமுறைக்கு அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைவராக உருவெடுக்கக்கூடியவர் அன்பு தம்பி டிடிவி அவர்கள். எத்தனை சோதனைகள் வந்தாலும் லாப நஷ்டங்களை பார்க்காமல் நீ அவருக்கு தோளோடு தோள் நின்று ஒரு தளபதியாக இந்த பகுதியிலே பணியாற்ற வேண்டும் என்று எனது தந்தையார் சொல்லியிருக்கிறார். எனது தந்தையார் உங்களை பற்றி பலமுறை சொல்லியிருக்கிறார். அதனால்தான் நான் இங்கே உங்களோடு அணிவகுத்திருக்கிறேன் என்று அன்றைக்கு சொன்னார். அவர் கொண்டிருக்கின்ற கொள்கையிலும் சரி, அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மீது வைத்திருக்கின்ற அந்த பற்றுதலும் சரி, இம்மி அளவும் குறையாமல் அவர் இன்றைக்கும் நல்ல என்றைக்கும் செயல்பட்டு வருகிறார் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இங்கே சோளிங்கர் நகரிலே பெரியோர்களும் தாய்மார்களும் இங்கே கூடியிருக்கின்றீர்கள். 19 தேர்தலிலும் சரி, 21 தேர்தலிலும் நம்மால் வெற்றி வாய்ப்பை பெற முடியாமல் போனாலும் இந்த இயக்கம் சற்றும் சீர்குலையாமல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அமைப்புகள் பலமாக கொண்டு 75 ஆண்டு கட்சி, 50 ஆண்டு கட்சிக்கு இணையாக தமிழ்நாட்டிலே இந்த இயக்கத்திற்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கட்டமைப்பு இல்லாத கிராமம் இல்லை, சிற்றூர் இல்லை, பேரூர் இல்லை, நகரம் இல்லை, மாநகராட்சி இல்லை என்கிற நிரூபிக்கின்ற விதமாக கட்டமைப்பை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கிய தளபதிகளில் பல பேர் இங்கே நிர்வாகிகளாக அமைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரை பற்றி பேச வேண்டும் என்றால் இந்த கூட்டம், இந்த நேரம் போதாது. இன்றைக்கு மேடையிலே என்னோடு அமர்ந்திருப்பவர்கள், இங்கே முன்னாலே என்னோடு அமர்ந்திருப்பவர்கள் அனைவரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி அன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே இருந்தவர்களால் தூக்கி எறியப்பட்ட பிறகு ஆட்சி அதிகாரத்தின் பலன்களையும் ஆட்சி அதிகாரத்தின் லாபங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் என்றென்றைக்கும் அம்மாவின் கொள்கைகளை, லட்சியங்களை தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டிற்கு அம்மா அவர்கள் சொன்னது போல எடுத்துச் சொல்லக்கூடிய இயக்கம் என்று நம்மோடு இணைந்து நிற்பவர்கள் நீங்கள் இருக்கின்ற வரை இந்த டிடிவி தினகரன் ஒரு தனி மனிதன் அல்ல. அவன்
மாபெரும் தொண்டர்களின் ஆதரவு பெற்றவன் என்பதை இன்றைக்கு எல்லோரும் உணர்ந்து வருகிறார்கள். தேர்தல் களத்திலே ஆர்கே நகரிலே சுயேட்சையாக நின்று அன்றைக்கு குக்கர் சின்னத்திலே அம்மா அவர்களின் தொகுதியிலே அம்மா அவர்களுக்கு அடுத்த சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு இன்னல்களுக்கு அப்புறம் பிறகும் என்னை வெற்றி பெறச் செய்தவர்கள் இங்கே மேடையிலும் இங்கே கீழேயும் அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களுக்காக இந்த இயக்கம் என்றைக்கும் யாரிடமும் மண்டியிடாமல் யாரிடமும் சமரசம் செய்யாமல் நமது இலக்கை எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கம் 2018 மார்ச் 15 அன்று எனது அருமை சகோதரன் மேலூர் சாமி அவர்களின் ஊரிலே தொடங்கப்பட்டதோ அந்த கொள்கையிலிருந்து சற்றும் பின்வாங்காமல் இந்த இயக்கம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து பயணிக்கும். உங்களுக்கு தெரியும், என்னை பற்றி நான் அமைதியானவன் தான், பொறுமையானவன் தான், அதே நேரத்தில் அழுத்தமானவன் என்பது உங்களுக்கு தெரியும். எதற்காகவும் அஞ்சாமல் யாருக்கும் மண்டியிடாமல் உறுதியாக இந்த இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டதோ அந்த கொள்கைகளை அடையும் வரை உறுதியாக நாம் தொடர்ந்து செயல்படுவேன் என்ற உறுதியை இன்றைக்கு சோளிங்கர் நகரத்திலே உங்கள் அனைவரின் முன்னிலையிலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீங்கள் எல்லோரும் என்னோடு அணிவகுத்திருக்கின்ற பிறகு நான் எதற்காகவும் அஞ்சப் போவதில்லை. என்றைக்குமே புலி பதுங்குவது பாய்வதற்காகத்தான் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன். அதுபோல பெரியவர் கோபால் அவர்கள் சொன்னார்கள், புரட்சி தலைவர் அவர்களின் இயக்கம் என்றைக்கும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். ஓர் அணியிலே திரண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்பதிலே உங்களது பொதுச் செயலராகிய நான் என்றைக்குமே உறுதியாக இருக்கிறேன் என்பதை அவர் இன்றைக்கு தெளிவுபடுத்தினார். என்னிடம் ஊடக நண்பர்கள் கேட்கும் பொழுதெல்லாம் உங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு புதிய வரவாக அதிமுக வந்திருக்கிறதே, அதை பற்றி என்ன கூற விரும்புகிறீர்கள் என்று கேட்டபொழுது நான் சொன்னேன், பல மாதங்களாக கிளிப்பிள்ளை போல் நான் உங்களிடம் சொல்லி வந்ததைத்தான் திரும்பவும் சொல்கிறேன். தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற நோக்கம்தான் நமது தலையாய நோக்கம். அதை நிறைவேற்றுவதற்கு 21 தேர்தலின் போதே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தயாராக இருந்தது, தியாகங்கள் செய்ய தயாராக இருந்தது. ஆனால் அதை சிலர் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் தீய சக்தி திமுக ஆட்சி பொறுப்பிலே வந்திருக்கிறது. என்றைக்கும் நாங்கள் எங்கள் கொள்கையிலிருந்து பின்வாங்க மாட்டோம். எங்கள் கூட்டணி பலப்படுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரமல்ல, இன்னும் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவு காலம் வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அத்தனை கட்சிகளும் எங்கள் கூட்டணிக்கு வந்து திமுகவுக்கு அந்த கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அனைத்து கட்சிகளும் தங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் பதவிகள் யார் பெரியவர் யார் சிறியவர் என்கிற எண்ணத்தை எல்லாம் விட்டுவிட்டு நமது ஒரே குறிக்கோள் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் என்பதற்காக ஓரணியில் திரள வேண்டும் என்று இன்றைக்கும் அதைத்தான் சொல்லி வருகிறேன். இன்னும் சில பேர் கேட்பார்கள், இதுபோல எல்லோரும் வர வேண்டும் என்று அழைப்பு விடுப்பதால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏதோ பலவீனமாகி கொண்டிருக்கிறதா அல்ல பலவீனமாகிவிட்டதா என்று ஒரு சிலர் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். அது அல்ல. அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டால்தான், அது காலத்தின் கட்டாயம், திரண்டால்தான் உண்மையான அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்க முடியும். அதற்கு வலு சேர்க்கின்ற விதமாக தேசிய ஜனநாயக கூட்டணியை நாம் வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வந்தேன். 2024 தேர்தலில் மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக 3வது முறையும் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவர்கள் கூட்டணியிலே சேர்ந்தோம். அன்றைக்கு திருச்சி மாநகரில்
கூட்டணியில் சேர்ந்த அன்றே நான் சொன்னேன், அன்கண்டிஷனல் சப்போர்ட், எந்த ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறோம். இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கின்ற எனது அருமை சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களிடம் சொன்னேன், இந்த தேர்தலிலே நாங்கள் போட்டியிட வேண்டும், எத்தனை தொகுதிகள் என்பதையெல்லாம் தாண்டி நமது கூட்டணி வெற்றி பெற வேண்டும், தீய சக்தி திமுக வீழ்த்தப்பட வேண்டும், மீண்டும் மோடி அவர்கள் உறுதியாக பிரதமராக போகிறார், அவருக்கு தமிழ்நாட்டிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுத்தர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல் உறுதியாக செயல்படும். நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவது என்பது பெரிதல்ல, நமது கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த கூட்டணியிலே இணைந்தோம். இன்றைக்கும் அதைத்தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. இன்றைக்கு 3 வயது பால்வாடி செல்கின்ற பெண் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே செல்ல கூட பயப்படுகின்ற, அஞ்சுகின்ற அளவிற்கு இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டு இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கஞ்சா புழக்கம். மாநகரங்கள் மாத்திரமல்ல, பட்டி தொட்டியெல்லாம் கஞ்சா விற்பனை, போதை மாத்திரைகள் விற்பனை, போதை சாக்லேட்டுகள் பள்ளி மாணவர்களை குறிவைத்து பள்ளிக்கூடங்களில் அருகே விற்கப்படுகின்றன. என்னென்னவோ பெயரிலே போதைப் பொருள்கள் விற்கப்படுகின்றன. இந்த ஆட்சியாளர்கள் மக்களின் நலனை விட டாஸ்மாக் வியாபாரத்தை தான் அவர்கள் முதன்மையாக கருதுகிறார்கள். அத்தனை அமைச்சர்களும் சரி, முதலமைச்சரும் சரி, இன்றைக்கு டாஸ்மாக் வியாபாரம் அதிகமாக அவர்களுக்கு லாபம் என்று நினைக்கிறார்கள். இங்கே பல பெண்கள் கைம்பெண்களாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு, பல குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் மறந்துவிட்டு, வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுகின்ற விதமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா பழக்கங்களும் போதை மருந்து பழக்கமும் பட்டி தொட்டியெல்லாம் சிறுவர்களையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் குறிவைத்து விற்கப்படுகிறது. இந்த அரசாங்கம் கண்ணை மூடிக்கொண்டு மௌனமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், இது போன்ற சமூக விரோத செயல்களிலும் கனிம வள கொள்ளையிலுக்கும், இன்னும் சொல்ல போனால் இந்த போதை மருந்து வியாபாரத்திற்கும் இன்றைக்கு பின்னணியிலே ஆளுங்கட்சியினர் இருக்கிறார்கள், அல்லது அவர்களே செய்கிறார்கள், அல்லது அவர்களது தொடர்பு இருக்கிறது என்பது தெட்ட தெளிவாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு தெளிவாகி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. விவசாயிகள் 21 தேர்தலுக்கு முன்பு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகளை சொன்னார்கள். அவர் சொன்ன வாக்குறுதிகளில் 90% மேல் வாக்குறுதிகள் இன்றைக்கு நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை. எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள். அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளே, முதலிலே விவசாயிகள் சம்பந்தமான வாக்குறுதிகளை இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன். சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர் மற்றும் நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்தார்கள். தற்போது வரை அது நடைபெறவில்லை. தேர்தல் வாக்குறுதி எண் 33, தேர்தல் வாக்குறுதி எண் 34, கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை பெற்றுத்தர காலவரையறை செய்யப்படும் என்றார்கள். இதுவரை காலவரையறை செய்யப்படவில்லை. தேர்தல் வாக்குறுதி 35, நியாய விலை கடைகள் மூலம் சிறு தானியங்கள் விற்பனை செய்யப்படும் என அறிவித்தார்கள். ஏற்கனவே வழங்கப்படும் பொருட்கள் கூட முறையாக நியாய விலை கடைகளில் கிடைக்கவில்லை. தேர்தல் வாக்குறுதி 42, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும், தினக்கூலி 300ஆக உயர்த்தப்படும் என்றார்கள். நாட்களோ கூலியோ இதுவரை உயரவில்லை. தேர்தல் வாக்குறுதி 44, தடையின்றி இலவச மும்முனை மின் இணைப்பு என அறிவித்துவிட்டு தற்போது விவசாயிகளுக்கு மின் இணைப்பே கேள்விக்குறியாகி உள்ளது. தேர்தல் வாக்குறுதி 58, மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வண்டல் மண் எடுக்க இலவசமாக அனுமதி வழங்கப்படும் என அறிவித்துவிட்டு தற்போது கட்டுப்பாடுகள் விதிக்கின்றன. வாக்குறுதி எண் 75, குறைந்தபட்ச ஆதார விலையாக
நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாயும் கரும்புக்கு 4000 ரூபாயும் அறிவித்துவிட்டு அதனை இன்று வரை வழங்கவில்லை. ஆனால் மத்திய அரசு கரும்புக்கு டன்னுக்கு 3550 ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். மாநில அரசு கண்ணை பொத்திக் கொண்டு இன்றைக்கு இருக்கிறது. அதுபோல நீர் மேலாண்மைக்கு காவேரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி அளித்தார்கள். அதற்கான எந்த ஒரு முயற்சியும் 4 ஆண்டு ஆட்சி முடிந்தும் நடைபெறவில்லை. வாக்குறுதி எண் 90 2000 கோடி ரூபாய் மதிப்பில் 200க்கு அதிகமான தடுப்பணைகள் கட்டப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் அதற்கான பணிகள் எதுவும் நடைபெறவில்லை. கட்டப்படுகின்ற பாலங்களும் திறப்பு விழா நடத்தி 3 மாதங்களிலே காணாமல் போகின்றன. தேர்தல் வாக்குறுதி 93 சென்னையில் உள்ள ஆறுகள் பாதுகாப்பிற்காக 5000 கோடி ஒதுக்கப்படும் என்ற வாக்குறுதியாக மாத்திரமே உள்ளது. தேர்தல் வாக்குறுதி 112 சேது சமுத்திர திட்டம் தொடர்பாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவு தொடர்பாக எந்தவித அழுத்தமும் மத்திய அரசுக்கு தரப்படவில்லை. வாக்குறுதி எண் 113 கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தவர்களே இவர்கள் கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரசும் அன்றைக்கு மௌனியாக இருந்த திமுக தலைவர் கருணாநிதியும் தான். இன்றைக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக கச்சத்தீவை திரும்ப பெற முயற்சிகள் செய்யப்படும் என்கிறார்கள். அதுபோல மீனவர் நலன், போக்குவரத்து ஊழியர்கள் நலன், மாணவர்களின் கல்வி கடன் ரத்து, நீட் தேர்வு ஒரே கையெழுத்தில் ரத்து, வேலை வாய்ப்புகள் குறிப்பாக குடும்பத்திலே முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வாக்குறுதி இன்று வரை வேலை வாய்ப்பை உருவாக்கி தரப்படவில்லை என்பதுதான் உண்மை. அதுபோல போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் என்று அறிவித்துவிட்டு அதனை அமல்படுத்த மறுக்கிறார்கள். இன்றளவும் அவர்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படாமலேயே இருக்கிறது. அதுபோல பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என நம்ப வைத்து ஆசிரியர்களை திமுக அரசு ஏமாற்றி வருகிறது. தேர்தல் வாக்குறுதி எண் 185 வருடத்திற்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு உருவாக்கி தருவோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த 4 ஆண்டுகளிலே 1 லட்சம் வேலை வாய்ப்புகளையாவது உருவாக்கி இருக்கிறார் என்பது அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அரசு பணியில் உள்ள காணி பணியிடங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று கூறியவர்களால் டிஎன்பிஎஸ்சி தேர்வை கூட நடத்த முடியவில்லை. கடந்த ஆட்சி காலத்தில் 3.5 லட்சம் காலி பணியிடங்களாக இருந்தது. இன்றைக்கு இந்த ஆட்சியில 4 ஆண்டுகளிலே 5 லட்சத்தையும் தாண்டிவிட்டதாகத்தான் தகவல்கள் சொல்கின்றன. அதுபோல மின்சாரத்துறை தேர்தல் வாக்குறுதி 220 அனைத்து தேவைகளுக்கும் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்துவிட்டு நாள்தோறும் மின்சார தடை வழங்கி வருகின்றன. வாக்குறுதி 21 மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு என அறிவித்துவிட்டு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு மாறாக மின் கட்டணத்தை தான் பல மடங்கு உயர்த்தி வருகிறார்கள். அதுபோல விண்ணப்பித்த 15 நாட்களில் குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்துவிட்டு மாத கணக்காக மக்களை காக்க வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் மானிய விலையில் 3 LED பல்புகள் வழங்கப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு மக்களுக்கு பல்பு தான் கொடுத்து வருகிறார்கள். அதுபோல தாய் சேய் நலத்திட்டங்கள், 100 நாட்கள் தீர்வு, காவல்துறை நண்பர்களுக்கு வார விடுப்பு அறிவித்துவிட்டு இன்று வரை அதை அமல்படுத்தாமல் விட்டுவிட்டு வேலைப்பளுவையும் அதிகம் வழங்கி வருகிறார்கள். அதுபோல குடிநீர் வசதி, சொத்து வரி உயர்வு, ஏன் மாற்றுத்திறனாளிகள் ஏற்கனவே அவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் உள்ள 4% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தப்படும் என்று கூறிவிட்டு மாற்றுத்திறனாளிகளை ஏமாற்றி வருகிறார்கள். அவர்களது உதவித்தொகையை 1000 2000 உயர்த்துவோம் என்று சொல்லிவிட்டு பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு கைது நடவடிக்கைகள் பிறகு இன்றைக்கு 500 ரூபாய் தான் உயர்த்தி இருக்கிறார்கள். அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியை காற்றிலே பறக்க விட்டு விட்டார்கள். இன்றைக்கு ஜாக்டோ ஜியோ நண்பர்கள் எல்லோரும் போராட்டங்களை நடத்திவிட்டு அவர்களுக்கு கண் துடைப்பாக
சில சலுகைகளை வழங்கி அவர்கள் எங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் கூக்குரலிட்டு வருகிறார்கள். அங்கன்வாடி ஊழியர்கள் அரசு பணியாளர்களாக மாற்றப்படுவார்கள் என வாக்குறுதி தந்து அதையும் நிறைவேற்றவில்லை. முதியோர் உதவித்தொகை 1000 1500 உயர்த்தப்படும் என அறிவித்துவிட்டு 200 ரூபாய் மாத்திரம் உயர்த்தியுள்ளார்கள். அனைத்து மருத்துவமனைகளிலும் முதியோர் வார்டுகள் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள். அந்த வாக்குறுதிகள் என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை. அதுபோல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, புகையில்லா பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அறிவித்துவிட்டு காலாவதியான பேருந்துகள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கும் இருக்கின்றது. சிலிண்டருக்கான மானியம், ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 100 ரூபாய் சிலிண்டர் மானியம் வழங்கப்படும் என அறிவித்தார்கள். அதை மறந்துவிட்டார்கள். பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்றார்கள். பெட்ரோல் விலையை மாத்திரம் 4 ரூபாய், டீசல் விலை 4 ரூபாய் குறைக்கப்படும் அறிவித்துவிட்டு பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் குறைத்திருக்கிறார்கள். அதுபோல மகளிர் உரிமை தொகை, சமூக நீதி என்ற தலைப்பில் குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துவிட்டு தற்போது 50% பேருக்குத்தான் தகுதி அடிப்படையில் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு தேர்தல் வருவதால் தாய்மார்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் அதிலே அப்ளை செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படும் என்று பொய்க்கதை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல பால் பொருள் விலைகளை தேர்தல் வாக்குறுதி பெற 3 ரூபாய் லிட்டருக்கு குறைப்பது போல் குறைத்து பால் விலையை குறைத்து பால் பொருட்கள் விலையை பன்மடங்காக அதிகரித்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அம்மாவின் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள் அனைத்துமே என்ற திமுக ஆட்சியிலே 4 ஆண்டுகளிலே முடக்கப்பட்டு விட்டன. தாலிக்கு தங்கம் திட்டம், ஏழை எளிய பெண்களின் திருமணத்திற்கு நிதியுதவியுடன் கூடிய தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் திமுக ஆட்சி வந்தவுடன் ரத்து செய்யப்பட்டு விட்டது. நேற்றைக்கு அக்ஷய திருதியை, இன்றைக்கு ஒரு பவுன் இன்றைக்கு 75,000-76,000 ரூபாய் ஆயிட்டு. இந்த இன்னும் 3 மாதங்களிலே 1 லட்சம் ஒரு பவுனாகிவிடும் என்றார்கள். இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் அம்மா அவர்கள் ஏழை எளிய குடும்பங்களிலே வாழ்கின்ற பெண்களும் மஞ்சக்கிழங்கும் தாலிக்கயிறும் அணிவதை எப்படியாவது தாய் உள்ளத்தோடு மாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு தாலிக்கு தங்கம் என்கிற திட்டத்தை அறிவித்தார்கள். அது இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம், லேப்டாப், அதுவும் இன்றைக்கு இல்லை. அம்மா குடிநீர் கிடையாது. அம்மா மருந்தகம் 20% வரை தள்ளுபடியிலும் மருந்து மாத்திரைகளை விற்பனை செய்யும் வகையில் தொடங்கப்பட்ட அம்மா மருந்தகங்கள் இன்றைக்கு பேரம் மாற்றி அதையும் மூடிவிட்டார்கள். அம்மா சிமெண்ட், ஏழை எளிய கிராமப்புற மக்கள், குறிப்பாக விதவை பெண்களுக்காக விலையில்லா ஆடு மாடு வழங்கும் திட்டம், அதெல்லாம் இன்றைக்கு காணாமல் போய்விட்டது. அம்மா உப்பு, அம்மா அழைப்பு மையம், அம்மா உடற்பயிற்சி கூடம், ஊரக பகுதியிலே இளைஞர்கள் உடற்பயிற்சி செய்யவும் உடல்நிலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிற தொடங்கப்பட்ட அம்மா அவர்களின் தொலைநோக்கு திட்டம், அம்மா உடற்பயிற்சி கூடங்கள் முட்புதர்களாக காட்சியளிக்கின்றன. ஆனால் இன்றைக்கு இளைஞர்களுக்கெல்லாம் ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போதை மருந்துக்கு அடிமையாக்கி வேலை இல்லாத படித்த இளைஞர்களை இன்றைக்கு கூலிப்படைகளாக இந்த ஆட்சியாளர்கள் மாற்றி வருகிறார்கள். 5000-க்கும் 10,000-க்கும் கொலை செய்கின்ற அளவுக்கு வேறு வழி இல்லாமல் போதைக்கு அடிமையான இளைஞர்கள் இன்றைக்கு 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் அதிலே பாவம் தள்ளப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பல்வேறு இளைஞர்கள் சிறைச்சாலைகளே கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். யாருடைய உயிருக்கும் இன்றைக்கு உத்தரவாதம் இல்லை. முதல்வருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அவரது மாண்புமிகு அமைச்சர் சகாக்களை தவிர யாருக்குமே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு இல்லை. அதுபோல அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம், கர்ப்பகாலம் மட்டுமல்லாது குழந்தை பிறந்த பிறகு தாய் சேய் நலம் காக்கப்படும் நோக்கில் தொடங்கப்பட்ட அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம் இந்த ஆட்சியாளர் முடக்கிவிட்டார்கள். அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம், அரசு மருத்துவமனையிலே குழந்தை பெற்றுக்கொள்ளும் தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு அரசின் பரிசாக 16 பொருட்கள் அடங்கிய குழந்தைகள் நல பரிசு பட்டம்
வழங்கும் திட்டத்தை அம்மா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டம் இன்றைக்கு காணவில்லை. இதுபோல அம்மா உணவகம், ஏழை எளிய மக்கள், தொழில்கால வர்க்கம் அவர்களுக்கு பசியை போக்கும் வகையிலே மலிவான வகையிலே தரமான உணவுக்கு தொடங்கப்பட்ட அம்மா உணவகங்கள் அவை நாடு முழுவதும் பாராட்டப்பட்டு பல மாநிலங்களிலே பின்பற்றப்படுகின்ற திட்டம் இன்றைக்கு பராமரிப்பின்றி கிடக்கிறது. அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் அம்மா அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தபோது தொடங்கப்பட்ட அனைத்து மகளிர் காவல் நிலையங்களுக்கு உரிய வசதிகள் கூட இந்த ஆட்சி செய்து கொடுக்கவில்லை. அம்மா திருமண மண்டபங்கள் ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கிய திட்டம், விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டம், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்காக வழங்கப்பட்ட திட்டம், அதுபோல அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம், பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனியறை திட்டம் என்று உலகமே போற்றுகின்ற திட்டங்கள் மனிதாபிமானத்தோடு தாய் உள்ளத்தோடு அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சியில கனிம வள கொள்ளை, அதை தட்டி கேட்கும் அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அதுபோல அதை தட்டி கேட்கின்ற யாராக இருந்தாலும், அவர்கள் சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும் கொலை செய்யப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் போதை மருந்து கலாச்சாரத்தால் இன்றைக்கு தமிழ்நாடு அழிந்து வருகிறது. இது ஏதோ ஒரு எதிர்க்கட்சியின் பொதுச் செயலாளராக எதிர்க்கட்சியை தேர்ந்தவர் என்ற முறையிலே சொல்லவில்லை. இன்றைக்கு சோளிங்கர் பேரூராட்சியில் கூட, சோளிங்கர் பகுதியில் கூட இன்றைக்கு போதை மருந்து கஞ்சா புழக்கம் இருக்கா இல்லையா? போதை மருந்து கஞ்சா இங்கெல்லாம் விற்பனை இருக்கா இல்லையா? சோளிங்கர்லாம் அதை தட்டி கேட்க வேண்டிய காவல்துறை இன்றைக்கு ஏவல் துறையாக செயல்படுத்த வருகிறது. புரட்சி தலைவர் அவர்கள் ஆட்சியிலும் சரி, அம்மா அவர்கள் ஆட்சியிலும் சரி, எவ்வளவு பெரிய அமைச்சராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மாவட்ட செயலராக இருந்தாலும் சரி, கட்சியிலே முக்கிய தூண்களாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, காவல்துறையிலே அங்கு உள்ள லோக்கல் ஸ்டேஷன்ல அங்கு உள்ள கான்ஸ்டபிள்கிட்ட கூட மிரட்டி எதையும் செய்ய, அதிகார துஷ்பிரயோகம் செய்ய நினைத்தால் அவர்கள் கண்டிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த ஆட்சியில திமுக கரை வேட்டி கட்டியிருக்கிறவர்கள் கூட இன்றைக்கு தடி எடுத்தவனெல்லாம் தண்டால்காரன் ஆகிவிட்டான் என்கிறது போல இன்றைக்கு காவல்துறையை செயல்பட விடாமல் தடுத்து வருகிறார்கள். இதுதான் உண்மை. காவல்துறை ஈரல் கெட்டு வருகிறது, அதுதான் உண்மை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்றால், மாணவியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டும் என்றால், பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்றால், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்றால், விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றால், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நேற்று கூட விசைத்தறி தொழிலாளர்கள் எவ்வளவு போராடினார்கள். இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருந்தது. எதிர்க்கட்சிகள் அனைவரும் அழுத்தம் கொடுத்ததனால் அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அம்மா அவர்கள் காலத்தில் நமது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல அப்பொழுது ஆட்சியிலே இருந்த காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் அதன் பங்குகளை தனியாருக்கு தாரை வார்க்க இருந்த பொழுது அம்மா அவர்கள் அதை தட்டி கேட்டு நிறுத்தினார்கள். அப்படியும் அன்றைக்கு திமுக அன்றைக்கு மத்தியிலே அமைச்சரவையிலிருந்து கண்மூடி வாய்ப்பொத்தி தங்கள் பதவியிலே ஊழலை மாற்றவும் குறியாக இருந்தார்கள். காற்றை விற்று கூட ஊழல் செய்தார்கள். பாலங்கள் கட்டுவதிலே ஊழல், சேது சமுத்திர திட்டம் என்ற பெயரிலே ஊழல் என்று பல்வேறு ஊழலுக்காக அன்றைக்கு 2011 அவர்களது ஆட்சி தமிழ்நாட்டிலே மக்களால் தூக்கி எறியப்பட்டது. 10 ஆண்டுகள் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாமல் போனது. எப்படி 76 ஊழலுக்காக இந்த ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு புரட்சி தலைவர் அவர்கள் உயிரோடு இருந்தவரை திமுக ஆட்சி பொறுப்புக்கு வர முடியாமல் போனதோ,
அன்றைக்கு ஜாஜே என்று பிரிஞ்சிருந்த ஒரே காரணத்தினால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததோ, மீண்டும் எல்லோரும் தவறுகளை புரிந்து கொண்டு அம்மா அவர்கள் தலைமையிலே ஓர் அணியிலே திரண்ட பிறகு இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக திமுக ஆட்சி செயல்பட்டதால், அன்றைக்கு தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இருந்ததால் அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு 91 அம்மாவின் ஆட்சி வந்தது. இன்றைக்கு அதுபோல 2011 மத்தியிலே ஆட்சியிலே இருந்த பொழுது இவர்கள் செய்த முறைகேடுகளால் தவறுகளால் மத்திய அரசை தட்டி கேட்காமல் இலங்கையிலே வாழ்கின்ற நமது தொப்புள் கொடி சொந்தங்கள் அன்றைக்கு கொலை செய்யப்படுவதற்கு அந்த ராஜபக்சேவின் ஆட்சிக்கு ஆயுத சப்ளை செய்த அரசாங்கத்திற்கு இவர்கள் துணையாக இருந்த காரணத்தினால் தமிழ்நாட்டிலே 2011 ஆட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் திமுக. 2011 அம்மா அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைத்த பொழுது எதிர்கட்சியாக கூட வர முடியாமல் திமுக ஓரம் கட்டப்பட்டது. 2016 அம்மா அவர்கள் கடுமையாக உடல்நலம் கொன்றிருந்த காலத்திலும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி 2014 ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அம்மா அவர்களை தொடர்ந்து அன்றைக்கு முதல்வராக்கினார்கள். ஆனால் அம்மாவின் உடல் நலம் இன்றைக்கு நம்மை விட்டு அம்மா அவர்கள் பிரிந்த காரணத்தினால் அந்த 4 ஆண்டுகளிலே ஏற்பட்ட பல்வேறு குளறுபடிகளால் 21 மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு இன்று திமுக வந்திருக்கிறது. விடியல் தருவோம் என்றார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு விடியாத ஒரு மாநிலமாக விளங்கி வருகிறது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. இங்கே யாருக்கும் எந்த ஒரு நன்மையும் நடைபெறவில்லை. திமுகவும் அவரது தலைமை குடும்பத்தை சார்ந்தவர்கள் மாத்திரம்தான் அங்கே மாப்பிள்ளையும் மருமகனும் மகனும் தான் இன்றைக்கு கொடிகட்டி பறக்கிறார்கள். திமுகவின் குடும்பம் தான் இன்றைக்கு கொடிகட்டி பறக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சகோதரி கனிமொழி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்திலே தமிழ்நாட்டிலே மதுக்கடைகள் இருப்பதால் சகோதரிகள் எல்லாம் கைம்பெண்களாக விதவைகளாகி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அண்ணன் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மதுப்பொடிகளை எல்லாம் படிப்படியாக மூடிவிடுவோம் என்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு டாஸ்மாகிலே ஊழல் செய்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சியின் பெயர் கெட்டு போயிருக்கிறது. எப்படி டெல்லியிலே கேஜரிவாலின் ஆட்சி அன்றைக்கு அந்த மது கொள்கையினால் அதில் நடைபெற்ற ஊழலால் அந்த ஆட்சிக்கு முடிவுக்கு வந்ததோ, அவர் கைது செய்யப்பட்டாரோ, அதே போன்ற நிலைமை தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறது. நீங்கள் பார்த்து வருவீர்கள். ஒரு டாஸ்மாக் நிறுவனத்தில் மத்திய அமலாக்கத்துறை அங்கே முறைகேடுகள் நடைபெற்று வருகிறது. அரசாங்கமே நம்பர் 2 சரக்கு விற்பதாக குற்றச்சாட்டுகள் எழுகிறது என்பதால் அவர்கள் அங்கே சோதனைக்கு சென்ற பொழுது அதை எதிர்த்து அந்த சோதனையை தடுக்க வேண்டும் என்று கேவலம் அரசாங்கமே நீதிமன்றத்திற்கு செல்கிறது. இவர்கள் மடியிலே கனமில்லை என்றால் ஈடி என்ன பாகிஸ்தானிலிருந்து வந்த நிறுவனமா? அதை மத்திய அரசு கைப்பாவை என்று சொல்வதெல்லாம் தவறு. டெல்லி மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே மதுவிலே நடந்த முறைகேடுகளால் கொள்ளைகளால் ஊழலை ஒழிப்பேன் என்று தொடப்பத்தோடு ஆட்சிக்கு வந்த கேஜரிவாலை தொடர்பத்தை காட்டியே அந்த மக்கள் விரட்டிவிட்டு அங்கே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அதே போன்ற நிலைமைதான் இன்னும் வரும் காலங்களிலே மாதங்களிலே பார்க்க போகிறீர்கள். நீதிமன்றங்கள் கூட இன்றைக்கு என்ன சொல்கிறது? ஏன் ஈடி என்கிற அமலாக்கத்துறை சோதனைகளை ஏன் முட்டுக்கட்டை போடுகிறீர்கள் என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இன்றைக்கு நீதிமன்றங்கள் கவர்னருக்கு கண்டனம் தெரிவித்ததை தூக்கி கொண்டு திரும்புகின்ற திமுகவினர் இன்றைக்கு அவர்களது அமைச்சர் அந்த மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மந்திரியாக தொடரணுமா இல்ல உள்ளர போகணுமான்னு கேட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கே தலைகுனிவை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை இந்த ஆட்சியாளர்கள் செய்து வருகிறார்கள். உச்ச நீதிமன்றம் கண்டனத்துக்கு பிறகு அவர் மந்திரி பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இன்னொரு மந்திரி உங்களுக்கு தெரியும், பொன்முடி. அவர் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவராக தான் இருப்பார். அவருக்கும் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கு, பொண்ணு எல்லாம் இருக்கும், சகோதரிகள் இருப்பார். எப்படி ஒரு பொது மேடையில் அது படித்தவர், அவரை சொல்லுவாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக இருந்தவரா.
எவ்வளவு தரக்குறைவாக இதெல்லாம் இந்த திமுக தாங்க எக்ஸ்பர்ட் இது மாதிரிலாம் பேசுறதுக்கு. அன்றைக்கு கூட நான் ஊடக நண்பர்கிட்ட சொன்னேன், இது இப்ப இல்லைங்க, அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது சட்டமன்றத்திலேயே அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அம்மையார் மறைந்த அவங்க பேர் என்னங்க, அனந்தநாயகி அவர்கள் ஒரு ஊழலை பற்றி கேள்வி கேட்ட பொழுது மிகவும் கேவலமான வார்த்தையிலே சிலேடையாக அவர் பதில் சொல்லுவார். ஒரு ஃபைலை திறந்து பார்க்கணுங்கிறதுக்கு என்ன மாதிரி அதில் மேலே நாடா கட்டியிருப்பாங்களே அந்த நாடாவுக்கு ஒரு பேர் சொல்லி வாய் கூசுகிறது என்று பேசியவர். அம்மா அவர்களை சட்டமன்றத்திலேயே தாக்கிய கொடுங்கோலர்கள். அதுபோல இன்றைக்கு சொல்கிறார்களே காங்கிரஸ் எங்கள் கூட்டணி என்று. அன்றைக்கு 76 ஆட்சி எதற்காக கலைக்கப்பட்டது என்பது தெரியும். அப்பொழுது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரை எப்படியெல்லாம் தரைக்குறவாக பேசினார்கள். அதனால் முட்டிக்கு முட்டி தட்டப்பட்டு அன்றைக்கு திமுகவினர் நிசாவிலே கைதாகியிருந்தனர். ஆனால் அந்த தேர்தல் அது முடிந்த பிறகு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று கூட்டணிக்கு சென்றார்கள். இந்திரா காந்தி அம்மா அவர்களை ஏமாற்றி பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு புரட்சி தலைவர் ஆட்சியை கலைத்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு 80 மீண்டும் புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்தார். அதுபோல இன்றைக்கு மக்களை இந்த ஆட்சியாளர்கள் ஏமாற்றி வருகிறார்கள். மக்களை 500க்கும் 1000க்கும் எப்படி பாராளுமன்ற தேர்தலிலே பயன்படுத்தினார்களோ, சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கினார்களோ அதுபோல 26 தேர்தலிலும் மக்களை மிரட்டி, மக்களை ஏமாற்றி, சிறுபான்மை நண்பர்களை ஏமாற்றி இவர்கள் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நமது தாய்மொழியாம் தமிழை விற்று பிழைக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும். வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நமது சோளிங்கர் தொகுதியிலே போட்டியிட போகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களது சட்டமன்ற உறுப்பினர், அம்மா அவர்களின் கொள்கைகளுக்காக, அம்மா அவர்களின் லட்சியங்களுக்காக விலை போகாத அந்த தங்கம் எனது அன்பு தம்பி பார்த்திபன் அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்வதன் மூலம் திமுகவின் சாவுமணி அடிக்கப்படுவது சோளிங்கர் தொகுதியிலே தொடங்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு மாலை 5 மணியிலிருந்து நமது ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் பிற பகுதியிலிருந்து பெரும்பாலான தாய்மார்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் பத்திரமாக பாதுகாப்பாக வீடு செல்ல வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.